கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை இந்த காலை நேரம் மிகுந்த அன்போடு வாழ்த்துகிறேன். மறுபடியும் அனுதினமும் இயேசுவோடு என்கிற நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவர் தொடர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. தினம்தோறும் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் தேவ பலனால் நிரப்பப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவாராக. இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காய் ஆண்டுடைய வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போமா? நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம். அப்பொழுது அவள், எனக்கு ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும், வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தீர், நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றாள். அப்பொழுது காலேப் மேல் புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தகப்பன் மகள் என்கிற ஸ்தானத்திலே அக்சாள் என்கிற காலேபினுடைய குமாரத்தி தான் விவாகம் முடிந்து தன் புருஷனோடு அவருடைய வீட்டுக்கு போகும் நேரத்தில் தன் புருஷனிடத்தில் அனுமதி பெற்று காலேப் என்கிறவருடைய தகப்பனாரிடத்தில் போய் ஒரு கேள்வி கேட்கிறாள். எனக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும். அன்பானவர்களே, இந்த காலை நேரத்திலேயும் நம்முடைய நல்ல தகப்பனாகிய பரம பிதாவினிடத்தில் நாமும் நமக்கு ஒரு ஆசீர்வாதம் வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர் நமக்கு ஆசீர்வாதம் தர வல்லமை உள்ளவராயிருக்கிறார். இந்த காலேப் தன்னுடைய மகள் கேட்ட பிரகாரம் மேல் புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு நீர்ப்பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக வறட்சியான பகுதிகளை கடந்த நாட்களிலே நாம் அனுபவித்திருக்கலாம், கடந்த வருடங்களிலே அனுபவித்திருக்கலாம், கடந்த மாதங்களிலே அனுபவித்திருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் பூரண சர்க்குணராயிருக்கிறவர். அவர் நம்முடைய வறட்சிகளை மாற்றி நமக்கு நல்ல நீர்ப்பாய்ச்சலான நிலங்களையும் ஆசீர்வாதங்களையும் நமக்கு தருவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். செழிப்புள்ள காலங்களையும் ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையையும் நம்முடைய தேவன் நமக்கு தருவதற்கு இன்றைக்கும் போதுமானவராக இருக்கிறார் என்பதை விசுவாசித்து, அன்றைக்கு அக்சாள் தன் தகப்பனை பார்த்து கேட்டது போல நம்முடைய பரமபிதாவை பார்த்து நாமும் கேட்போம், எனக்கும் ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும் என்று உங்கள் விருப்பங்களை ஆண்டவரிடத்தில் கேளுங்கள். ஏற்ற நேரத்தில் உங்களுக்கு அந்த நன்மைகளை தந்து ஆண்டவர் உங்களை கனம் பண்ணுகிறதை உங்கள் கண்கள் நிச்சயமாய் காணும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் உங்களுக்கு ஜெயமாய் அமைவதாக. நாம் ஜெபிப்போமா? பரமபிதாவே, பூரணமான சர்க்குணம் நிறைந்த நல்ல தகப்பனே, தம்மை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற யாவருக்கும் நன்மையானவைகளை கொடுக்கிறவரே, இன்றைக்கும் இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்களுக்கும் ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதம் தர வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் எந்தெந்த நன்மை குறைவுபட்டிருக்கிறது என்பதை நீர் அறிகிறீர். இந்த காலை நேரம் யார் யார் எந்தெந்த நன்மைகளுக்காக உம்மை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்களோ அவைகளை எல்லாம் அவர்களுக்கு சம்பூர்ணமாய் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளையும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாரும், ஜெயமாய் நடத்தும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.